ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகாரி டெஸ்ட் பேட்ச். எல்லாருமே 2026 ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னு தான் படிச்சுட்டு இருக்கீங்க. அதனால் இந்த டெஸ்ட் பேட்சோட நேமே நம்ம அதிகாரி பேட்ச்னு வச்சுருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண போகிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு என்ன கவர் ஆகுனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் கவர் ஆகும். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்காது. ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம், இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸோட. இந்த டெஸ்ட் பேட்சில் மொத்தமாக எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே டெஸ்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு 2700க்கு மேலே கொஷின்ஸ் கவர் ஆகும். அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்சில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவோம். அடுத்தது எல்லா டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடியும் சென்ட் பண்ணிடுவோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணிடுவோம். ஒன்று டெலகிராமில் மெசேஜ் மூலியமாக இருக்கும், இல்லைனா பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு தந்துடுவோம். ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டாக எடுக்க போகிறோம். ஏன்னா குரூப் 4க்கே இப்போலாம் குரூப் 1 ஸ்டாண்டர்டில் தான் கொஷின் கேட்குறாங்க. அதனால் எல்லா கொஷினுமே நம்ம ஹை ஸ்டாண்டர்டில் தான் எடுக்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட முக்கியமான ஒரு அம்சமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே ஹை ஸ்டாண்டர்டில் தான் நம்ம எடுக்க போகிறோம். சிம்பிளான கொஷின்ஸே எடுக்க போகிறதில்ல, எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் தான் எடுக்க போகிறோம். அடுத்தது ஸ்பெஷல் கைடன்ஸ். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே கைடன்ஸ் நம்ம கொடுப்போம். புதுசாக நிறையா பேர் படிக்க வந்திருப்பீங்க, அவங்களுக்கான சந்தேகங்கள்லாம் நிறையா இருக்கும், அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஜனவரி 4ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஜனவரி 4ஆம் தேதி ஃபஸ்ட் டெஸ்ட் இருக்கும். ஏற்கனவே டெலகிராமில் நேற்றே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஜனவரி 4ஆம் தேதி ஃபஸ்ட் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபஸ்ட் டெஸ்ட் ஓப்பன் டு ஆல் தான். நீங்கள் எல்லாருமே எழுதிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருமே எழுதிக்கலாம். ஃபஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் ஓப்பன் டு ஆல். ஃபஸ்ட் டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பாருங்கள், அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜனவரி 4 5 மணிக்குள்ளார ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 6 மணிக்கு தான் நம்ம டெஸ்ட் வைப்போம். 5 மணிக்குள்ளார ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் கிடையாது. 5 மணிக்குள்ளார அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஜனவரி 4ஆம் தேதி. இந்த டெஸ்ட்டோட ஸ்கெடியூல் ஃபுல் ஸ்கெடியூலும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த டெஸ்ட்டு ஸ்கெடியூலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்லேயும் எத்தனை டெஸ்ட் இருக்குது, எத்தனை ஃபுல் டெஸ்ட் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய ஆட்சியில் இந்தியன் பாலிட்டியில் அந்த ஒரு யூனிட்டில் மட்டுமே 5 டெஸ்ட் வைக்கிறோம். அடுத்தது அந்த யூனிட்டுக்கான ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம். மொத்தமாக பாலிட்டிக்கு மட்டுமே 6 டெஸ்ட் வைக்கிறோம். இந்த 6 டெஸ்ட்டு நீங்கள் நல்லா படித்து அட்டன் பண்ணாலே பாலிட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் அரசியல் இயக்கங்கள். இதுலேயும் 5 டெஸ்ட் வைக்கிறோம். ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இது உங்களுக்கு ஒரே யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. என்னதான் ஒரே யூனிட்டாக கொடுத்துருந்தாலும் அதில் படிக்கிறது நிறையா இருக்குது. அதனால் நாம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நிறையா டெஸ்ட் வச்சுருக்கோம். இந்திய பொருளாதாரத்தை தனியாக பிரித்து அதுக்கு 4 யூனிட் டெஸ்ட் வச்சுருக்கோம், ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருக்கோம். அடுத்தது தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்துக்கும் 4 யூனிட் டெஸ்ட்டு, ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்த்து ஒரே யூனிட்டில் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுலேயும் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. அதனால் அந்த யூனிட்டையும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 யூனிட் டெஸ்ட்டு, ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. எல்லா யூனிட்டுக்குமே நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருக்கோம். அந்த மாதிரி டெஸ்ட்டு ஸ்கெடியூலும் மார்க் எந்த யூனிட்டில் அதிகமாக வருதோ, எதில் ஈஸியாக மார்க் எடுக்க முடியுமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட்டு ஸ்கெடியூல் மேக் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், ஐஎன்எம்மில் பாருங்கள், இந்திய தேசிய இயக்கத்தில் 3 யூனிட் டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், ஜாகிரஃபி அண்ட் சயின்ஸ். ஜாகிரஃபி அண்டு சயின்ஸ் கொஞ்சமாக தான் கொஷின் கேட்பாங்க. அதனால் ஜாகிரஃபிக்கு 3 யூனிட் டெஸ்ட்டு. அடுத்தது சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 யூனிட் டெஸ்ட்டு. இந்த ஜாகிரஃபியும் சயின்ஸும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸு. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி டெஸ்ட் வைக்க போகிறோன்னா, இப்போ ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பிப்ரவரி மந்தில் உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம். பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச்சில் டெஸ்ட் வைப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கான டெஸ்ட் வைப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம். செப்டம்பர் தான் குரூப் 1 எக்ஸாமு. நம்ம அகாடமியோட ஒரு டார்கெட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1 எக்ஸாமுக்கு உள்ளார ஜென்ரல் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணணும். குரூப் 2 எக்ஸாமுக்குள்ளார தமிழ் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போனா தான் குரூப் 4க்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் குரூப் 1க்கே ஜென்ரல் ஸ்டடீஸ் படித்து முடிச்சிட்டிங்கன்னா குரூப் 1ல் போய்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் அட்டன் பண்ணலாம். அடுத்தது குரூப் 2லேயும் அட்டன் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் குரூப் 1க்கே முடிச்சிடுவீங்க. குரூப் 2க்கு ஒரு ரிவிஷன் பண்ணுவீங்க,
அடுத்தது குரூப் 4க்கு ஒரு ரிவிஷன் பண்ணுவீங்க. குரூப் 1க்கே நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக முடிச்சலாம். நீங்கள் குரூப் 1ம் ட்ரை பண்ணலாம், அடுத்து குரூப் 2ம் ட்ரை பண்ணலாம், குரூப் 4ம் ட்ரை பண்ணலாம். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நம்ம வச்சுருக்கோம், இந்த எக்ஸாமுக்குன்னு இல்லை. ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான், ஒரு சில டாபிக் மட்டும்தான் மாறும். அதனால் எல்லாமே சேர்த்து தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வச்சுருக்கோம். இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 1 தனித்தனியாக கிடையாது, எல்லாத்துக்கும் சேர்த்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸ்னு வச்சுருக்கோம். இது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே நம்ம 8 டெஸ்ட்டு வந்து வச்சுருக்கோம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் டெஸ்ட்டும் வச்சுருக்கோம். மொத்தமாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே 9 டெஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது பாருங்கள், முக்கியமான யூனிட்ஸ் மட்டுமே சேர்த்து அதை ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். அடுத்தது பாருங்கள், ஃபுல் மாடல் டெஸ்ட்டு முழு தேர்வு, இது வந்து 2 டெஸ்ட்டு வச்சுருக்கோம். அடுத்தது ஸ்கெடியூல் நம்ம பார்க்கலாம். ஸ்கெடியூல் பாருங்கள், இந்த ஸ்கெடியூல் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணியிருக்கோம்னா 5 days ஒன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்க மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா 5 days ஒன்ஸ்ன்றது கரெக்டான டைமாக இருக்கும், ஈஸியாக படிக்க முடியும். நீங்கள் வேலைக்கு போயிட்டே படித்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருந்தாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் தனியாக வீட்டில் தான் படிக்கிறீங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி, 5 daysன்றது ஒரு கரெக்டான டைம் இருக்கும். அந்த 5 daysல என்ன படித்து முடிக்க முடியுமோ அதை தான் நம்ம ஸ்கெடியூலில் கொடுத்துருக்கோம். ஒரு சில ஸ்கெடியூல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க, உங்களால் அதை படிக்க முடியாது. நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா ப்ராக்டிக்கலாக என்ன படிக்க முடியுமோ அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். 5 days ஒன்ஸ் தான் டெஸ்ட் வச்சுருக்கோம். இது நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் வரும். ஏன்னா நம்ம எப்பயுமே டெஸ்ட் வந்து 6 மணிக்கு தான் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டேவும் சேர்த்து ஒரு 6 நாள் இருக்கும். 6 நாளில் நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் டெஸ்ட்டு வந்து ஜனவரி 4ஆம் தேதி இந்தியன் பாலிட்டியிலேருந்து வச்சுருக்கோம். இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், இதிலேருந்து 50 கொஷின் வந்து வச்சுருக்கோம். நம்முடைய எல்லா டெஸ்ட்டுமே 50 கொஷின் தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து வச்சுருக்கோம். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இதிலேருந்து ஒரு 50 கொஷின் வச்சுருக்கோம். ஒரே யூனிட்டாக கண்டினியூஸாக வச்சா அது வந்து போர் அடிச்சிடும், படிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு யூனிட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எந்த யூனிட்லேருந்து அதிகமாக கொஷின் கேட்பாங்களோ அந்த யூனிட்ஸை முடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலிட்டியும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் தான் அதிக கொஷின் கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அந்த 2 யூனிட்டை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு அண்டு தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எந்த யூனிட்டுக்கு அதிக மார்க் வருதோ அந்த யூனிட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்தது 3வது டெஸ்ட் பாருங்கள். 3வது டெஸ்ட்டு அப்படியே பாலிட்டி கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு பாலிட்டி, அடுத்தது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அடுத்து பாலிட்டி, அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக கொடுத்துருப்போம். 3வது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், இதிலேருந்து 50 கொஷின் கேட்குறோம். இந்த ஸ்கெடியூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருப்போம். இப்போது இந்தியன் பாலிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு 50 கொஷினு. அடுத்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச பிறகுமே ஃபுல் டெஸ்ட் வச்சுருப்போம். இங்கே பாருங்கள், இந்தியன் எக்கனாமி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, அடுத்தது தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஃபுல் டெஸ்ட் வச்சுருப்போம். இதில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்மு, அடுத்து பாருங்கள் சயின்ஸ் அண்டு ஜாகிரஃபி சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். ஏன்னா இதில் வந்து கம்மியான கொஷின் தான் கேட்குறாங்க, அதனால் சயின்ஸ் அண்ட் ஜாகிரஃபி வந்து ஒரு டெஸ்ட்டு தான் வச்சுருக்கோம், ஃபுல் டெஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். இதுக்கு மட்டும் 100 கொஷினு. ஏன்னா 8 மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து நம்ம வைக்க போகிறோம். இதுக்கு வந்து 100 கொஷினு. வைக்கிற டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் ஜிஎஸ்சில் வந்து ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்தது முக்கியமான யூனிட்ஸ் மட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு 100 மார்க்குக்கு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலகு 3, 4, 5, 6, இது 4 தான் உங்களுக்கு வந்து முக்கியமான யூனிட்ஸு. அதனால் அந்த 4 யூனிட்டும் சேர்த்து ஒரு 100 கொஷின் வச்சுருக்கோம். அடுத்தது ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வந்து 2 வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 100 கொஷினு, 75 வந்து ஜிஎஸ்ஸு, 25 வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கு, அந்த மாதிரி 2 டெஸ்ட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த ஸ்கெடியூல் வந்து எப்போ உங்களுக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து முடியுது. உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 தான் உங்களுக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு. நாம் 1ஆம் தேதியே முடிச்சிடுறோம். மீதி ஒரு 5 நாள் வந்து நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு செப்டம்பர் 6 வந்து நீங்கள் குரூப் 1 எக்ஸாமை நல்லா அட்டன் பண்ணலாம்.
இந்த பிடிஎஃப் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து ஒவ்வொரு மந்த்து முடிஞ்சதுக்கப்புறம் நாம் ஒரு டைம் சொல்லுவோம். நீங்கள் அதுக்குள்ளார படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி டெலகிராமில் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நான் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை எழுதி வச்சு படிச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒன்று மெசேஜாக சென்ட் பண்ணுவேன், இல்லைனா பிடிஎஃப் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து படிச்சுட்டு ஒரு மந்த்து முடிஞ்ச பிறகு அந்த மந்த்துக்கான டெஸ்ட் வந்து அடுத்த மந்த்து வந்து வைப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். ஏன்னா செப்டம்பர் வந்து எக்ஸாமு, அதனால் ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம படிக்கிறோம். மொத்தமாக 8 தேர்வுகள் இருக்குது. ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டுக்கும் 50 கொஷின் வந்து வைக்க போகிறோம். அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். 8 மந்த் டெஸ்ட் பேட்சுக்கு இவ்வளோ டெஸ்ட்டோட நாம் ஒன்லி 600 ருபீஸ் தான் வச்சுருக்கோம். இது வந்து ஒன் டைம் பேமெண்ட்டு தான். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும்தான் இது நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். 50க்கு மேலே டெஸ்ட் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 8 மந்த்துக்கு கவர் பண்ண போகிறோம். ஸ்பெஷல் கைடன்ஸ் வழங்க போகிறோம். ஃப்ரீ மெட்டீரியல்ஸு எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் ஒன்லி 600 ருபீஸ் தான். இது நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணணுன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே இல்லைனா ஃபோன்பே இல்லை வேறு ஏதாச்சும் ஆப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் பே பண்ணலாம். 9500485899 இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே ஆர் ஃபோன்பே வந்து பண்ணணும். இதில் நேம் என்ன உங்களுக்கு காட்டும்னா அழகிரின்னு காட்டும். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணணும். நீங்கள் இங்கே தெரிகிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன்ஷாட் வந்து எப்படி அனுப்பணும்னு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே வச்ச டெஸ்ட் பேட்சிலே ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சரியாக அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு ஸ்க்ரீன்ஷாட்டை எப்படி அனுப்பணுன்னா, நீங்கள் கூகுள் பே ஆர் ஃபோன்பேயில் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று காட்டும். இதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து வெரிஃபை பண்ண முடியாது. நீங்கள் வந்து எப்படி சென்ட் பண்ணணும்னா, நீங்கள் சென்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இப்படி காட்டும். இதில் இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். ஏன்னா இதில் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடின்னு ஒன்று இருக்கும். அடுத்தது நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களோட நேம் இருக்கும். இதை தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஏன்னா இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடியை வச்சு தான் வெரிஃபை பண்ண முடியும். இப்படி நீங்கள் அனுப்புனா அது வந்து வெரிஃபை பண்ண முடியாது. இப்போங்க இதுதான் ஒரிஜினல் ரெசிப்ட்டு. இது வந்து சென்ட் பண்ண ஹிஸ்ட்ரி தான். இதுதான் ரெசிப்ட்டு. நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே சென்ட் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். 7010935573 இந்த நம்பருக்கு வந்து அந்த ரெசிப்ட்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 9500485899 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு அதை இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணுன்னா இந்த 7010935573 இந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய நேமும் டிஸ்ட்ரிக்கும் மென்ஷன் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ரெசிப்ட்டு சென்ட் பண்ணணும். நீங்கள் ரெசிப்ட்டு சென்ட் பண்ண உடனே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் குரூப்போட லிங்க் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்யூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரெக்யூஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் ரெக்யூஸ்ட் கொடுத்தோடனே நான் என்ன பண்ணுவேன்னா அந்த குரூப்பில் போயிட்டு உங்களை அக்செப்ட் பண்ணிடுவேன். அக்செப்ட் பண்ணதும் நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிடுவீங்க. இதுதான் நீங்கள் ஜாயின் பண்ணுற டீட்டெயில்ஸு. ஃபஸ்ட்டு 9500485899 இந்த நம்பருக்கு வந்து ஒன்லி 600 மட்டும் சென்ட் பண்ணிவிட்டு 7010935573 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். இல்லை சென்ட் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். நான் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். அடுத்தது இந்த டெஸ்ட்டோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான். இங்கிலீஷ் கொஷின் பேப்பரோ இல்லை பைலிங்குவல் கொஷின் பேப்பரோ இருக்காது. ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான் கொஷின் பேப்பர் இருக்கும். இதுக்கான ஆன்சர் கீ வந்து பிடிஎஃப் வடிவில் தான் உங்களுக்கு வழங்கப்படும். வீடியோ வடிவில் வழங்கப்படாது. ஒன்லி பிடிஎஃப்பில் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கீ வழங்கப்படும். அடுத்தது இந்த டெஸ்ட்டோட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து வரும்.
6 மணிக்கு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு டெஸ்ட் போட்டுட்டு நைட்டு 8 மணிக்கு வந்து உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கீ வந்து வந்துடும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கணும். ஈவினிங் 6 மணிக்கு கொஷின் பேப்பர் அனுப்பிடுவோம். அடுத்தது நைட் 8 மணிக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். ஆன்சர் கீ வந்து ஒன்லி பிடிஎஃப் தான், வீடியோ கிடையாது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த டெஸ்ட்டுக்கான டைமிங்கும் டேட்டும் ஏதாச்சும் ஒரு சில காரணங்களுக்காக மாற்றப்படலாம். அப்படி மாற்றப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். டெலகிராம் குரூப்பில் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி நடக்கும்னா, இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெலகிராம் குரூப் மூலியமாக தான் நம்ம நடத்த போகிறோம். யூடியூபோ வாட்ஸ்அப்போ எதுவுமே கிடையாது. எல்லாமே டெலகிராமில் மட்டும் தான் நடத்த போகிறோம். நீங்கள் என்ன பண்ணோன்னா, கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணோன்னே நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஓஎம்ஆர் பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். டெஸ்ட்டு கொஷின் பேப்பரும் ஓஎம்ஆரும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் கீயை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு வந்து வரும். இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் எந்த டைமுக்குள்ளார ஃபில் பண்ணோன்னா, நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வர்றதுக்குள்ளார இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா அடுத்த டெஸ்ட்டு வரும்போது ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். அதனால் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அந்த 5 நாள் கேப் இருக்குது. அந்த 5 நாளுக்குள்ளார நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ரேங்க் லிஸ்ட்டு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வரும்போது இந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. அடுத்து இந்த டெஸ்ட் பேட்சோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துடலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் 4, குரூப் 2 அண்ட் 2A, குரூப் 1 அப்புறம் மற்ற டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். ஏன்னா எல்லாத்துக்குமே ஜிஎஸ்ன்றது ஒரே சிலபஸ் தான், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் சேர தேவையில்ல. ஒரே டெஸ்ட் பேட்சில் ஜிஎஸ்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா சிலபஸ் வந்து எங்கேயும் சேஞ்ச் ஆகாது. ஏதாச்சும் ஒரு சில டாபிக் தான் சேஞ்ச் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் ஒரு 3 டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிலபஸ் வந்து அவங்க சிம்ப்ளிஃபை பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லாமே தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலயமா நடத்துகிற எல்லா எக்ஸாம்ஸுக்குமே கவர் ஆகும். எந்த எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கோ அது எல்லாத்துக்குமே கவர் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம கொஷின் எடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப மாற்றிட்டாங்க. எல்லா கொஷினுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாமளும் மாறிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வேர் டு ஸ்டடி வந்து எல்லா டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வேர் டு ஸ்டடிக்கான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இந்த மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன். அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கலாம். ஒன்று குவாலிட்டி ஃபுல்லாக ஒரே பிடிஎஃபாக இருக்கும், இல்லை ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃபாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுவேன். அடுத்தது எக்ஸ்ட்ரா சோர்ஸ், அதாவது ஸ்கூல் புக்கிலேருந்து நம்ம வெளியில் படிக்க வேண்டியதும் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அதுலேயே நீங்கள் படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுக்குமே ஸ்கூல் புக்கில் என்ன படிக்கணும் அதோட மெட்டீரியலும், அடுத்தது அவுட் சோர்ஸில் ஏதாச்சும் படிக்கணுன்னா அந்த மெட்டீரியலும் உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப்பில் தான் சென்ட் பண்ணுவோம். அது நல்லா ஞாபகம் வச்சுப்போம். அடுத்தது பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு டெலகிராமில் மெசேஜ் மூலமாகவோ இல்லை பிடிஎஃப் மூலமாகவோ உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை டெய்லி படிச்சுட்டே வரணும். அந்த மந்த்து முடிஞ்ச பிறகு அந்த மந்த்துக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்ச பிறகு நீங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் போய்ட்டு டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து 2 டெலகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஒன்று கொஷின் பேப்பர் அண்ட் மெட்டீரியல் சென்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று டிஸ்கஷன் குரூப்பு. ஏற்கனவே நம்ம தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கஷன் குரூப்பில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் எல்லாமே சூப்பராக டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சுக்கும் ஒரு டிஸ்கஷன் குரூப் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அந்த டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுடைய டவுட்ஸை நானும் கிளியர் பண்ணுவேன். அதனால் இந்த டிஸ்கஷன் குரூப்பில் வந்து கண்டிப்பாக ஆட் ஆகணும். சில பேர் வந்து கொஷின் பேப்பர் அண்ட் மெட்டீரியல் குரூப்பில் மட்டும் ஆட் ஆவாங்க, டிஸ்கஷன் குரூப்பில் வந்து ஆட் ஆக மாட்டாங்க. இந்த 2 குரூப்லையுமே நீங்கள் ஆட் ஆகணும். இந்த டிஸ்கஷன் குரூப்பு தான் உங்களுக்கான ஆன்சர் கீ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த டிஸ்கஷன் குரூப்பில் தான் இருக்கும். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இந்த டிஸ்கஷன் குரூப்பில் தான் நீங்கள் கேட்கணும்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் 7010935573 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டவுட்ஸ் என்ன இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் மூலிமா கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, புதுசாக நிறைய பேர் படிக்க வந்திருப்பீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாத்துக்குமே இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும், இல்லை நீங்கள் புதுசாக படிக்க வந்திருக்கீங்க, எப்படி படிக்கணும்னு தெரியல, எந்த மெட்டீரியல் படிக்கணும்னு தெரியல, இந்த மாதிரி எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. உங்களுக்கு கைடன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. சும்மா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோடனே கொஷின் பேப்பரு, ஆன்சருக்கு இது மட்டும் தான் சென்ட் பண்ணுவாங்க. எதுவுமே கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இதில் குறைவான மாணவர்கள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஈஸியாக எல்லாத்துக்குமே கைடன்ஸ் வந்து வழங்குவாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2மே என்னுடைய நம்பர் தான். 70935573. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9500485899. இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய அகாடமியில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போயிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. 3 டெஸ்ட் வந்து இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். அந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணாதவங்க அட்டன் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மேக்ஸுக்கும் நம்ம தமிழ் மாதிரியே ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் தமிழ் டெஸ்ட்டை எப்படி எழுதுறீங்க, எவ்வளோ பேர் ஆதரவு தரீங்கன்றதை பொறுத்து தான் நம்ம மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு சீரீஸும் கொண்டு போக போகிறோம். நீங்கள் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டு, மேக்ஸு ஃப்ரீ டெஸ்ட்டு இது 2த்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சிலபஸும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஒன்லி 600 ருபீஸில் நீங்கள் ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணிடலாம். வித்து குட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் கொஷினோட நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்முடைய சேனலில் இனிமேல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம போட போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வீடியோஸ் போட போகிறோம். நிறையா ரிவிஷன் வீடியோஸ்லாம் நம்ம போட போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு 2 ரிவிஷன் வீடியோ வந்து போட்டிருப்போம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதை ஃபாலோ பண்ணி ரிவிஷன் வீடியோலாம் உங்களுக்கு போட போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிங்க. அனைவருக்கும் நன்றி.